இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆம்ப்ரே டிசைன் பேட்டிங் ஜெல் யூஸ் பண்ணி ஆம்ப்ரே டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க 9489551523 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேலில் வேணுனாலும் 9489551523 இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டிப்பில் இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணுங்கள். ஷைனஸ் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பீல் ஆகிட்டு வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் க்யூர் பண்ணாலும் அது நல்லா க்யூர் ஆகிட்டு நீங்கள் அப்படியே எடுக்கும்போது அப்படியே பீல் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைலர் யூஸ் பண்ணி மேலே இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த டிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் நான் ஃபைலர் யூஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் உங்கள் நேச்சுரல் நெயிலில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் இருக்க திக்னஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் ஃபைலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பஃபர் யூஸ் பண்ணியே நீங்கள் ஷைனஸ் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஷைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபைலர் எடுத்துக்கிறேன். ஃபைலர் எடுத்து இந்த மாதிரி நான் தேய்ச்சி விடுறேன். உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் செய்யும்போது அவங்களோட ஸ்கின்லலாம் எதுவுமே படக்கூடாது. ஸ்கின்னில் படாத அளவுக்கு பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சரசரன்னு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைலரில் யூஸ் பண்ணி எல்லாம் முடிச்சிடுவீங்க, நெயில் ஆர்ட் எல்லாமே பண்ணிடுவீங்க. பட் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எரியிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா அரிக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா கியூட்டிக்கல் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க கையில் அப்ளை பண்ணி விடுங்க. அவங்க வீட்டில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, எனக்கு கையில் ஒரு மாதிரியாக இருக்குது, அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து கால் பண்ணாங்கன்னா நீங்கள் கோகனட் ஆயில் இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி கோகனட் ஆயில் கிடைக்கும். ஸோ அவங்கள அந்த மாதிரி கோகனட் ஆயில் அது மாதிரி எதாவது யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போது நான் ஃபைலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கிறேன். அதே மாதிரி உங்கள் பிளேஸில் ரொம்ப டஸ்ட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டஸ்ட் இருந்துச்சுன்னா தொடச்சி விட்டுருங்க. நீங்கள் அதோடய பண்ண பண்ண உங்களுக்கு உங்கள் லங்ஸ்லேயுமே வந்து ப்ராடக்ட் ஏறிடும். ஓகேங்களா? ஃபைலர் யூஸ் பண்ணும்போது கையில் எல்லா இடத்துலையுமே தொடச்சி விடுங்க. ஓகேங்களா? இப்படி தொடச்சிட்டு பேஸ் கலர் அப்ளை பண்ணலாம். இப்போது நான் இந்த விரலுக்கு எப்படி அப்ளை பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் இப்போது நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். நான் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பிராண்ட் தான். அவங்க கியூட்டிக்கல் கிட்டலாம் போகாத அளவுக்கு நல்லா அவங்க நெயில்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி லேட்ரல் ஃபோல்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அவங்களோட டிப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். டிப் யூஸ் பண்ணிங்கன்னா டிப், அப்படி இல்லைன்னா நேச்சுரல் நெயிலாக இருந்தால் நேச்சுரல் நெயில். ஓகேங்களா? ரொம்ப தின்னாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், திக்காக அப்ளை பண்ணிடாதீங்க. அவங்களோட நெயில்ஸ் வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அது லாங் ஸ்டேவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் தொடச்சிக்கிறேன். அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கக்கூடாது. ஸோ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் செகண்ட் லேயரும் நான் இதே கலரே நான் அப்ளை பண்ணுறேன். அப்போது தான் உங்களுக்கு அந்த ஜெல் பாலிஷோட அழகு வந்து நல்லா எடுப்பாக தெரியும்.
கியூட்டிக்கல் கிட்ட போயிடக்கூடாது. நெயிலில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர கியூட்டிக்கல் கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி ஹேண்ட்லேயோ இல்லை உங்கள் ஹேண்டில் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கியூட்டிக்கல் கிட்ட லேட்ரல் ஃபோல்டெலாம் படாத அளவுக்கு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் டிப் ஹோல்டர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டிசைன்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களோட டிப் ஹோல்டரில் டிப் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பட் இதுவே நீங்கள் ஜெல் பாலிஷ் அப்ளிகேஷன் அப்புறம் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி யாரோட கையிலையாவது நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ராக்டிஸிங் ஹேண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸிங் ஹேண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுவே வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை, பட் இதை மாதிரி சிமிலராக உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே இருக்குது. ஓகேங்களா, அதையுமே கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். இப்போது இது 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். செகண்ட் டைம் க்யூர் பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டிங் ஜெல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ஆம்ப்ரே டூல் இருக்குது இல்லையா, ஆம்ப்ரே டூல் எடுத்து நான் ஜஸ்ட் இந்த கார்னரில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நான் எப்படி பண்ணுறேன், ஒரு ஃப்ரெஞ்ச் டிசைன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் டேப் பண்ணுறேன். எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே அந்த நெயிலோட மர்ஜ் பண்ண மாதிரி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இந்தளவுக்கு இருந்தால் போதும். ஓகேவா, இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். தேர்ட் டைம் க்யூர் பண்ணுறதுனால 120 செகண்ட்ஸ் நான் இப்போ க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மேட் டாப் கோட் நான் அப்ளை பண்ணுறேன். டிப் ஃபுல்லாகவே மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். டிப் ஃபுல்லாக மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் லைனர் ப்ரஷில் தான் எடுத்திருக்கேன். இங்கே கீழே மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணுங்கள். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப தின்னாகவே இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் க்ரோம் பவுடர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெட் கலர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெட் கலர்லாம் க்ரோம் பவுடர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே கலரே நீங்கள் வச்சாலும் இது அழகாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், டாப் கோட் ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். ஸ்டோன்ஸ் அது மாதிரி நீங்கள் எதாவது வைக்க போகிறீங்கன்னா டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஸ்டோன்ஸ் வைக்கணும். இப்போது இதில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஸ்டோன்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளிட்டர்ஸ் இருக்கும் பாருங்கள், ரெட் கலர்லேயே கிளிட்டர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸில் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம்.
இப்போது நான் கிளிட்டர்ஸ் எடுத்திருக்கேன். கிளிட்டர் பார்த்திங்கன்னா ரெட் கலரே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நல்லா எடுப்பாக தெரியணுன்னா நீங்கள் வேறு எதாவது சில்வர் அப்படி இல்லைனா கோல்டு யூஸ் பண்ணலாம். ரெட் கலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி கோல்டு கலர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ஸ்டோன்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸ்டோன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். இது வந்து நேரில் பார்க்குறதுக்கு இந்த ரெட் கலர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பட் கேமராவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு ஜெல் பாலிஷ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். ஏன் ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன்னா, இங்கே நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து ஜெல் பாலிஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வேணும்னா நீங்கள் மேட் டாப் கோட்டும் அப்ளை பண்ணலாம். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேலில் வேணுன்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 9489551523 இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.